Hello friends, welcome to Java Tamil tutorials. நான் சீனு. நான் வந்து இதுக்கு முன்னாலே ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த டுட்டோரியல்ஸ், அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த பின்னால் நிறைய பேர் வந்து ஜாவா டுட்டோரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நடுவில் நிறைய கேப் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஜாவாவோட ஃபுல் டுட்டோரியல்ஸ் வந்து நான் வந்து போட போகிறேன். ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸில் பார்த்தோன்னா எப்படி வந்து ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஜாவா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எலிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஜேடிகேவை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது என்னென்ன யூஸ்க்கெல்லாம் நம்ம வந்து உபயோகிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஜாவா ஜேடிகே ஃபைலை நீங்கள் வந்து டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிகரிங் இந்த இன்ஸ்டாலர் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி உங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணட்டும் அப்படின்றது வந்து கேட்குது. அந்த பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் டு சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்றது. அது கீழே நீங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். நான் பார்த்தோன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்தாலையும் சில சேஞ்சஸ் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம வந்து நான் ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸில் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னால் இந்த எஸ்டிகே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த எஸ்டிகேன்றது வந்து ஜாவாவோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம், அதாவது நம்ம எழுதுகிற கோடிங்கெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பைலர் மாதிரி இது யூஸ் ஆகும். இந்த எஸ்டிகே இல்லாத நம்ம வந்து நான் இது இன்ஸ்டால் ஆகட்டும், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். விண்டோஸ் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா சி அப்படின்ட்டு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவா ப்ரோக்ராம் ஃபுல்லும் ரன் ஆகுது. அதாவது நான் ஆல்ரெடி ஜாவா வந்து ரன் பண்ணிவிட்டேன், பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். உங்களது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து நான் சொன்னேன், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்ட்டு. நீங்கள் வந்து ஜாவா சி அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களது வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், அதாவது ஜாவா சி இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்ட்டு. அதாவது உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லும். நம்ம என்ன காட்டுறது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த வந்து ரன் ஆச்சு. இப்போ வந்து உங்களதில் எப்படி செட் பண்ணுறதுன்ற நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஜாவா சின்றது வந்து ஜாவா கம்பைலர் அப்படின்றது, நீங்கள் எழுதுகிற கோடிங் வந்து கம்பைல் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து அந்த ஜாவா இன்ஸ்டாலேஷன் வந்து அது எஸ்டிகே வந்து இன்ஸ்டால் பண்ண பார்த்துக்கு நான் போகிறேன். பார்த்திங்கன்னா என்னோடய லோக்கல் டெஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா அப்படின்ற ஃபோல்டரில் இது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த ஜேடிகே 1.70ன்றது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெர்ஷன். நீங்கள் வந்து இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து 2013 ரிலீஸ் ஆன வெர்ஷன். இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா உள்ளார பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ஃபோல்டர்ஸு, நிறையா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இதுக்கு போங்க. ஒரு சின்ன விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த விண்டோ வந்து யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சி ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணணும். அதாவது இந்த பின் அப்படின்ற ஃபோல்டரோடு சேர்த்து வர மாதிரி நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஏன்னா இதுக்கு தான் நம்ம வந்து பாத் செட் பண்ணுறதுக்கு. நான் ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணிடுறேன். வந்து ஓகே கொடுத்துட்றேன். தென் எதுக்கு இப்போ நான் இதை காப்பி பண்ணேன் அப்படின்னா
நம்மளோட ஃபைல்ஸை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது பாத் செட் பண்ணணும். கம்ப்யூட்டர் போய்ட்டு ரைட் கிளிக் எடுத்துகிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே கார்னரில் என்விரான்மெண்டல் வேரியபிள், ஸோ அதை கிளிக் கொடுங்க. ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பாத் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது நம்மளோட எஸ்டிகே வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதை தான் பாத் அப்படின்ற சொல்கிறேன். ஸோ அதில் நியூ கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேம் கேட்கும். அதில் பாத் அப்படின்னு கொடுங்க. எதுக்கு பாத் அப்படின்றது கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்றத செட் பண்ணுறதுக்காக. நீங்கள் பாத் விட்டு வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஸோ பாத் கொடுத்துட்டு வேல்யூ வந்து நம்ம காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த பாத் வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே வந்துடுறோம். தென் நான் வந்து இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி விண்டோஸில் போய்ட்டோம் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். விண்டோஸ் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு அழுத்துங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன் ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலையும் உங்களோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஜாவா சி அப்படின்ட்டு நான் அழுத்த போகிறேன். ஸோ ஜாவா சி எழுதிட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைல்ஸ் எல்லாம் நல்லா ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஜாவா வந்து நம்மளோட சிஸ்டம்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த எஸ்டிகேவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேரியபிள்ஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல்ஸில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து எஸ்டிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.